தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். பிரபல நடிகருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கவில்லை. அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் பங்கேற்கவில்லை. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மாயாஜாலம் நிகழ்த்தி ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது திமுக தோழமை கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் சமீப காலமாக கோஷ்டி பூசல்கள் நிலவுகின்றன. இதனால் இந்த கோஷ்டி பூசலை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் 27 புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பிரபல தமிழ் நடிகருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய். பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீநாத். இவர் தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் ஆவார். இவருடைய பூர்வீகம் மணப்பாடு. இவர் கல்லூரியில் படிக்கும்போதே விஜயின் ஃபேனாக இருந்துள்ளார். விஜயுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் திரைப்பட இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார். தற்பொழுது மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளார். தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்த சாமுவேல் ராஜ் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அமைச்சர் ஸ்ரீநாத் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் ஸ்ரீநாத் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால், அங்கே காலங்காலமாக உழைத்த சாமுவேல் ராஜ் டம்மி பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட செயலாளர் என்ற சக்தி வாய்ந்த பவர் வாய்ந்த பொறுப்பு அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது மேலும் தூத்துக்குடியில் கோஷ்டி பூசலை உருவாக்கும் என்றே தோன்றுகின்றது.